அன்னபூர்ணி! அன்னபூர்ணி! சுவாமி! சுவாமி! அன்னபூர்ணி! சுவாமி! அன்னபூர்ணி! அன்னபூர்ணி, இவ்வளவு நாள் என்னை பிரிந்து எங்கிருந்தாய்? என்ன குற்றம் செய்தேன் என்று என்னை பிரிந்தாய்? இல்லை இல்லை, இது நம் இருவருடைய குற்றமும் இல்லை. நாகக்கண்ணிகை சாபத்தின் விளைவு. சுனந்தா, சிவனின் மேனியிலே ஆபரணம் தான். சுவாமி, ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர் ஆண்டவனை பூஜிப்பதும் தியானிப்பதும் இயல்பு. முக்கண்ணன் முடிமீது இருந்தாலும் என் பக்கம் திரும்புவாரில்லை. அலட்சியப்படுத்தப்பட்ட என்னை நாகமே விஷநாகமே என்று இந்த பிள்ளை என்னை கூப்பிட்ட போது என் இதயம் கனிந்து விட்டது. ஒரு தாயின் வேதனை, ஒரு குழந்தையின் ஆராதனை என்னை குளிர வைத்தது. சிவனின் ஆணையுடன் நானே போய் நாகக்கண்ணிகையின் சாபத்தை திரும்ப பெறச் செய்து உங்களை சந்திக்க வைத்தேன். எங்கள் இனத்திற்கு களங்கம் வராமல் பணிபுரிந்தேன். உங்கள் தொண்டுக்கு நன்றி. அம்மா, இந்த சாதனைக்கு காரணம் பக்தருக்காக எதையும் செய்யும் பார்வதி தேவியின் கருணையை பெற்ற இந்த பர்வத குமாரன் வேறு யாரும் இல்லை. அன்று ஆலயத்தில் உன்னை பிரிந்த உன் பிள்ளை. பர்வதா அம்மா! பர்வதா அம்மா! பர்வத குமாரா! பர்வதா அம்மா! பர்வதா! பர்வதா! அப்பா! பர்வதா! ஓம் பிரச்சண்ட பைரவி! தாயே பைரவி, இடையூறு நேராமல் உன் ஜபத்தை முடித்தேன். சாஸ்திர முறைப்படி சகல பலிதானங்களும் கொடுத்தேன். அம்மா பைரவி, உன் அடிமைக்கு அருள் புரிய நேரில் வா. கோரிய வரங்களைத்தா. கோடி வணக்கம் தாயே, கோடி வணக்கம். மார்த்தாண்டா, எது வேண்டும் என்று இந்த கடுமையான தவம் செய்தாய்? அம்மா பிரச்சண்ட பைரவி, நன்றி கூறுகின்றேன். என்றும் இளமையோடு இருக்க வேண்டும் என்பதே என் கோரிக்கை. தேவர்கள், அரக்கர்கள், மானிடர்களின் கையால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. இங்கே அண்ட பிண்ட பிரமாண்டங்கள் இருக்கும் வரை இந்த மார்த்தாண்டனை ஈடின்றி போட்டியின்றி வாழ வைத்தது. அப்படி எனக்கு ஒரு வரம் தந்து என்னை மரணமற்ற மானிடனாக்கு, மற்றொரு மார்க்கண்டேயனாக்கு. மார்த்தாண்டா, வித்தியாசமான உன் கோரிக்கை பலிக்க வேண்டும் என்றால் விலைமதிக்க முடியாத காணிக்கை எனக்கு நீ தர வேண்டும். என்ன வேண்டும்? அன்னை பார்வதியின் முலைப்பால் அருந்திய மானிட குழந்தையை எனக்கு காணிக்கை தர வேண்டும். அப்படி செய்தால் உன் கோரிக்கை நிறைவேறும், நினைத்தது நடக்கும். இல்லாததை நீ கேட்க மாட்டாயே. பூமி எங்கும் நான் சுற்றி வந்து அப்படி ஒரு பாலகனுடன் வருகிறேன். இறைவா, உன் அமுதப்பால் அருந்தியவன் உன் பிள்ளைக்கு சமானமான பர்வதகுமாரனை நீயே காணிக்கை கேட்பது ஆச்சரியம். ஆச்சரியமில்லை, மனம் போல் வாழ்வு அமைகின்றது. மனமும் நீ, வாழ வைப்பதும் நீ. ஆனால் ஏன் இந்த மானிட போராட்டங்கள்? இறைவா, ஒரு தாய்க்கு 2 பிள்ளை பிறந்தால் வளர்ப்பு முறையிலே சமத்துவம் இருக்குமே தவிர பிள்ளையின் அறிவு வளர்ச்சியிலே சமத்துவம் இருக்காது. சன்மார்க்கத்தில் நடப்பவன் பண்புள்ளவனாக இருப்பவன் மகாசக்தியான என்னை வந்து அடைவான். கொடிய பாதையில் செல்பவன் கொடியவனாகவே வாழ்ந்து முடிவில் சுத்திர சக்தியான என் சக்திக்கு பலியாகி விடுவான். அம்மாவாக கேட்டதை தருவேன். தந்தையாக தவறிழைத்தவனை தண்டித்து முடிப்பேன். பார்வதி, நீ பர்வதகுமாரனை காணிக்கையாக பெற்றால் மார்த்தாண்டனுக்கு மரணமே இல்லை அல்லவா? உண்டு. அவன் பேராசையில் அவன் மரணம் மறைந்திருக்கிறது. சிக்கிவிட்டாயடா, சிக்கிவிட்டாய். ஜெய் பிரச்சண்ட பைரவி, வா. சுவாமி, நம் குழந்தை காணவில்லை.